வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி சேனலை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேங்க் ஆஃப் இந்தியாவில் எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த பேங்க் மட்டும் இல்லை, எல்லா பேங்க்லையுமே இந்த மெத்தடில் தான் இருக்கும். நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா பேங்க்லையும் நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும். அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் வந்து நல்லா கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து என்ன சொல்லணும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு டேட்டு தான் போடணும். இன்றைக்கி டேட் என்னவோ அந்த டேட் வந்து போட்டுங்க. 14/12/2024. அது சின்ன பாக்ஸில் நீங்கள் அழகாக உள்ளடி எழுதுங்க. அந்த மாதிரி பிரான்ச் கோடு, பிரான்ச் நேம் அதெல்லாம் தேவையில்லை. அவங்க ஃபில்அப் பண்ணிக்குவாங்க. அக்கௌண்ட் நம்பர், ஐடி நம்பர்லாம் ஃபில்அப் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ண போதும். அப்ளிகேஷன் டைப்பு என்ன நியூ, நம்ம புதுசாக தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து நியூ அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, அக்கௌண்ட் டைப் பண்ணிருக்கேன். நார்மலாக ஸ்மாலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நார்மல் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம், சொந்த யூஸுக்காண்டி. அதனால நம்ம வந்து நார்மல் டிக் போட்டுக்கலாம். அது எக்ஸிட்டிங் கஸ்டமர் ஐடி அது தேவையில்லை. அடுத்து நேம் இருக்குது பார்த்தீங்களா, நேம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். நேம் பார்த்தோம்னா கேபிட்டல் எழுதுங்க. உங்களோட நேமை எழுதிக்கிட்டு உங்களோட இனிஷியலாக நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் போட்டுக்கோங்க. இது உங்கள் நேம் தான் எழுதணும். மிடில் நேமாக நமக்கு தேவையில்லை. உங்கள் நேம் எழுதின பிறகு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா சாம்பிளுக்கு தான் நான் எழுதுகிறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது கரண்ட்டில் உள்ள டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இங்கே ஜெண்டர், உங்களோட ஜெண்டர் மெயிலா ஃபீமேலா ஆனா பெண்ணான்னு கேட்டுருக்காங்க. நீங்கள் வந்து என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. மேரேஜ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்காங்க. மேரேஜா அன்மேரிடான்னு இருக்காங்க. மேரிட்னா மேரிட் கொடுத்தாங்க, நான் அன்மேரிடு கொடுத்துருங்க. நான் மேரிட்னாலே மேரிட் கொடுத்துக்கிறேன். அடுத்து நேம் ஆஃப் ஃபாதர் அப்படிங்கிறதுக்காக உங்களோட ஃபாதர் வந்து உங்கள் ஃபாதர் நேமாக எழுதுங்க. உங்களோட ஃபாதர் நேம் வந்து மதர் நேம் எதெல்லாம் தேவையில்லை. ஃபவுஸு அது தேவையில்லை. நம்ம வந்து மற்ற எதுவும் நமக்கு தேவையில்லை. அவ்வளோதான். கார்டியனாக இருந்தால், அதாவது 15 வயசு கீழே இருந்துச்சுன்னா அவங்களோட கார்டியன் நேமு, மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அந்த ஒரு இதை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கீழே சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை மார்க்கு வந்து இன்னும் கொடுத்துருங்க. லிட்ரேச்சர் தான். கார்டியன் நேம் அதாவது இங்கே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அதாவது மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து இங்கே ஃபில் பண்ண தேவை இருக்கும். அதனால் இப்போ வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. மைனர் அக்கௌண்ட் நல்லா புரிஞ்சுங்க. மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம ஃபில்அப் பண்ணுற மாதிரி நேம் ஆஃப் கார்டியன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து நார்மல் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுறோம். அதனால் ஃபில் பண்ண தேவையில்லை. இப்போ நேஷ்னாலிட்டி இந்தியனா அதர் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இருந்தால் இந்தியா அப்படின்னு கொடுத்துங்க. அப்படி அதர் கண்ட்ரியில் இருந்தால் அந்த நேமை கொடுத்துங்க. என்ன கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட நேமு. இப்போ நான் இந்தியாவில் இருக்கனால நான் இந்தியா டிக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரியோட நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் கண்ட்ரியோட நேம் வந்து நீங்கள் எழுதிங்க. உங்களோட கண்ட்ரியோட நேம் எழுதுங்க. அடுத்து ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. இது இண்டிவிஜுவல், ஃபாரின். நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இருக்கா அதை டிக் கொடுத்துங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபாரினில் இருந்தால் அந்த ஃபாரின் வந்து நேம் எடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ஆக்குபேஷன் டைப்பு, உங்களோட தொழில் அது என்னென்னு கேட்டிருக்காங்க. உங்களோட தொழிலுக்கு என்னவோ அதை கொடுத்துருங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி, பப்ளிக் செக்ரட்டரி, கவர்மெண்ட் செக்ரட்டரி, அதர்ஸ், பர்சனல், இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட் என்ன ஸ்டூடெண்ட்னால ஸ்டூடெண்ட்டை கொடுத்துக்கிறேன். அக்ரிகல்ச்சர் விவசாயமாக என்னவோ நீங்கள் கொடுத்துருங்க. அப்படி அதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து என்னவோ இருந்தாலும் எழுதிக்கலாம், பெரியதில்லை. மந்த்லி இன்கம், அதாவது நீங்கள் என்னவோ மந்த்லி இன்கம்மை நீங்கள் என்ன வருமானமோ நீங்கள் எழுதிங்க. உங்களோட ஆண்டு வருமானம் என்னவோ அதை நீங்கள் எழுதிங்க. அடுத்து ரிலீஜியன், அதாவது ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா என்னவோ அதை எழுதிங்கன்னா ஹிந்து, அதனால் ஹிந்துவை கொடுத்துக்கிறேன். அப்படியே கிறிஸ்டின் இது இருந்தால் அதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கேட்டகரி ஓபிசி, எஸ்டி, எஸ்டியா என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து
கஸ்டமர் டைப்பு சிட்டிசன் மைனர் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து டைப் வந்து நான் ஜென்ரல் கொடுத்துக்கிறேன். மைனராக இருந்தால் மைனராக கொடுத்துக்கோங்க. அடுத்து டிசபிலிட்டின்றது பதிலாக இதில் வந்து நீங்கள் எதுவும் ஃபில்லப் பண்ண தேவையில்லை, நோன் கொடுத்தா போதும். அடுத்து என்ன பண்ணணும்னா எஜுகேஷனல் டைப். இப்போ பார்த்தோம்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கா, எஸ்எஸ்சியா 10th எஸ்எஸ்சியா ஹெச்எஸ்சியா என்னவோ நீங்கள் அதை கொடுத்துக்கங்களா. கிராஜுவேட்டட் காலேஜில் என்னவோ அதை கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டட் படிச்சிருக்கேன், அதனால் அதை கொடுத்துருக்கேன். நீங்கள் 10th இருந்தால் ஃபஸ்ட்டாக கொடுத்துங்க. அதுக்கு 10th கீழே படிச்சிங்கன்னா அந்த ஃபிலோ எஸ்எஸ்சின்றது பதிலாக அதை கொடுத்துக்கலாம். 8வது 9வது அந்த மாதிரி 10th படிச்சிங்கன்னா எஸ்எஸ்சி கொடுத்துக்கலாம். ஹெச்எஸ்சினா 12th அர்த்தம். அது என்னவோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ரொஃபஷ்னல்னால் அதுக்கு மேலே உள்ள படிப்புகள், அவ்வளோதான். இப்போ பார்த்தோம்னா ஆர்கனைசேஷன் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. வந்து பர்சனல் நேச்சுரல் பிஸ்னஸ் உங்கள் சொந்த தொழில் எது இருந்துச்சுன்னா அதோட நேம் எழுதிக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. இதில் வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட இதாக இருந்தால் நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கலாம், தேவையில்லை. அடுத்து ISO 3166 கண்ட்ரி கோடு கேட்டிருக்காங்க. கண்ட்ரி கோடுனால் நம்ம வந்து IN அதாவது இதான், அதாவது இங்கே வந்து கோடு இந்தியா இஸ் இன் அது கேட்டிருப்பாங்க, அது தேவையில்லை நமக்கு வந்து. அப்புறம் பார்த்தோம்னா பிளேஸ் சிட்டி ஆஃப் பர்த் உங்களோட சிட்டி என்னவோ அதை எழுதிக்கலாம். உங்களோட சிட்டி கோடு உங்களோட சிட்டியோட இதை எழுதிங்க. அடுத்து சிட்டிசன்ஷிப் அதாவது இந்தியன் எழுதிங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்ட்ரி நம்ம வந்து இந்தியாவில் தான் டேக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எஸ் ஆர் நோன்னு கொடுத்துக்கணும். அதர் கண்ட்ரியில் இருந்தோம்னா நம்ம வந்து நோ கொடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம், இந்தியாவில் தான் டேக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து பான் கார்டு நம்பர் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் சாம்பிளுக்கு எழுதுகிறேன், உங்களோட பான் கார்டு நம்பரை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே பான் கார்டு இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, பான் கார்டு இல்லாதவர்கள்ட்ட பான் கார்டு சப்மிட்டட் ஃபார்ம் 60 ஆனெக்ஷன் இருக்கா, நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்மை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பேங்க்கில் கேட்டால் கொடுப்பாங்க. என்கிட்ட இது மாதிரி பான் கார்டு இல்லை, இந்த மாதிரி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஃபார்மை வாங்கி நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான். அடுத்து வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸு. இங்கே வந்து மொபைல் நம்பர் வந்து எழுதிக்கிங்க. 91 போட்டு நம்ம வந்து ப்ளஸ்ஸு இங்கே போட்டுக்கலாம். 91 போட்டு சாம்பிள் எழுதுகிறேன். உங்களோட மொபைல் நம்பர் வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் மொபைல் நம்பர் எழுதிங்க. அடுத்து இமெயில் ஐடி வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் எழுதிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. உங்களோட இமெயில் ஐடியை ஃபில் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி எதுக்கு ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, உங்களோட ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். மந்த்லி நீங்கள் அதிக வருமானம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். உங்கள் இமெயில் ஐடியை நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டை உங்கள் இமெயிலுக்கு வாங்கிக்கலாம். அடுத்து வந்து டெலிஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபை, ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நம்ம வந்து கொடுக்கணும். பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார். நம்ம வந்து ஆதார் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன், அதனால் ஆதார் தான் எல்லோரும் கொடுப்பாங்க பொதுவாக. ஆதாரை டிக் பண்ணிக்கலாம். அப்படி ஆதார் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து மற்றதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் ஆதார் கொடுத்தனால அதோட நம்பர் எழுதிக்கிறேன். சாம்பிள் எழுதுகிறேன். உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இதை வந்து வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க. அந்த இஷ்யூ டேட்னு இருக்கும், பயப்படலாம் வேணாம். இஷ்யூ டேட்னா இதில் வந்து இஷ்யூ டேட்னா பாஸ்போர்ட்டில் நம்ம வந்து இஷ்யூ டேட் இருக்கும், அந்த டேட்டை கொடுங்க. எக்ஸ்பைரி டேட்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு கொடுத்தனால நம்ம வந்து ஆதார் கார்டோட நம்பரை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். சிம்பிளான ஒரு இதுதான். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். அடுத்து பார்த்தோம்னா அட்ரஸ் டீட்டெயில் தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பர்மனண்ட் வந்து டிக் பண்ணிக்கங்க. ரெசிடென்ட் இருக்குது பதிலாக இதை வந்து கொடுத்துருங்க பெர்மனண்ட். இப்போ வந்து நம்மளோட அட்ரஸ் எழுதணும். இதில் உங்களோட ஊர், உங்களோட அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து சிட்டி வில்லேஜ்ன்றது பற்றி நான் ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபில் பண்ண அட்ரஸ் வந்து உங்களோட அட்ரஸ் கரெக்டாக ஃபில் பண்ணிங்க. சிட்டி வில்லேஜ்னு இருக்கும், இதில் உங்கள் சிட்டி வில்லேஜ் என்னவோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. டிஸ்ட்ரிக் என்னவோ நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. டிஸ்ட்ரிக், ஸ்டேட்டு தமிழ்நாடு,
தமிழ்நாடு. பின் நம்பர் என்னவோ நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கலாம். நான் சாம்பிள் தான் எழுதுறேன். உங்களோட பின் நம்பரை கரெக்டாக நீங்கள் வந்து அட்ரஸை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அட்ரஸ் நீங்கள் அப்போ தான் இந்த உங்களோட ஏடிஎம் கார்டு எல்லாமே உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வரும். இல்லைனா மாறி போயிடும். அவ்வளோதான், கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ இன்னொரு அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் குழம்ப வேணாம். இது என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து ரெசிடென்ட் சொந்த நம்ம ஊரில் இருக்கோம். நம்மளோட அட்ரஸாக எழுதியாச்சு. இங்கே வந்து ஏன் இங்கே வந்து கேட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து இப்போ நம்ம ஊரில் இருக்கோம். நம்ம ஊர்லேருந்து இன்னொரு வேலை பார்த்துட்டு அங்கே வந்து இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த அட்ரஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரே ஊரில் தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கரஸ்பாண்ட் லோக்கல்னு இங்கே கொடுத்துடலாம். அதே கரண்ட் அக்கௌண்ட் ரெசிடென்டியல் சேம் ஆஸ் கரண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்ற பட்சத்தில் இதை வந்து டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை இதில். அப்படி நீங்கள் இன்னும் நம்ம ஒரு ஊரில் உங்கள் ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஊரை ஃபில் பண்ணலாம். அப்படி ஒரே ஊரில் இருக்கீங்கன்னா நம்ம வந்து சேம் அக்கௌண்ட் பெர்மனெண்ட் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. வேறு எதுவும் நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்து அப்படியே நீங்கள் வந்து மேலே போய்க்குங்க. அடுத்து பார்த்தோம்னா யூட்டிலிட்டின்னு இருக்கிறதுனா இதில் நம்ம தேவையில்லை. டாக்குமெண்ட் நம்பர் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்ரி இதில் வந்து நீங்கள் வந்து டிக்கு கொடுத்துக்கிட்டு இங்கே உங்களோட டாக்குமெண்ட் ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறாப்புல இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர், டேட்டு, உங்கள் அக்கௌண்ட் என்றைக்கு ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து ஃபில் பண்ணிக்கங்க. அந்த டேட்டை ஃபில் பண்ணிக்கிட்டு அடுத்து கீழே வந்துடுங்க. அடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் கம் செல்ஃப் சர்டிஃபிகேஷன் இருக்குது பதிலாக இதை வந்து படித்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துருங்க. நான் வந்து என்னோடய சொந்த இதுக்கு தான் நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே வந்து கரெக்டாக ஒட்டிடுங்க. இந்த பாஸ்போர்ட் சைஸுக்கு இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போடுறாப்புல இருக்கும். உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. உங்களோட சிக்னேச்சர் போட்டு நீங்கள் வந்து இந்த சைடில் சிக்னேச்சர் தம்முன்றது பதில் இங்கே வந்து உங்களுக்கு கையெழுத்து போடாத தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் கையொப்பம் வந்து வைக்கிறாப்புல இருக்கும். ப்ளூ கலர் ஸ்டாம்பில் கையொப்பம் வந்து வைக்கிறாப்புல இருக்கும். இந்த இடத்துல கையெழுத்து போட தெரியலைன்னா கையெழுத்து போட தெரிஞ்சால் நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். அடுத்து வந்து உங்களோட ப்ளேஸ் வந்து எழுதிங்க. என்னைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த டேட்டு. இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த காலத்தை வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ டேட்டு வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு கீழே வாங்க. அடுத்து கீழே வந்தோம்னா நமக்கு வந்து இதில் வந்து ஆஃபீஸ் யூஸ்ன்னு பண்ணுறது பதிலாக இதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. அந்த பேஜ் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகலாம். இப்போ வந்து அடுத்த பேஜ் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் இண்டிவிஜுவல் ஃபார் 2 பதிலாக இங்கே உங்களோட டேட்டு என்னைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த டேட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே சின்னமாக அதுக்கு ஏற்றபடி எழுதுங்க. அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் தேவையில்லை, எதுவுமே ஃபில்லப் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். ட்ரான்ஸ் கோடு அவங்க போட்டுக்குவாங்க. இப்போ டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். நார்மலான சேவிங் அக்கௌண்ட்டு. இப்போ வந்து மாடல் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது இந்த இடத்துல செல்ஃப் அதை வந்து டிக் கொடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ணோம்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ சர்வீஸ் ஆஃப் ரெக்யூஸ்மெண்ட் இருக்குலாம் இதில் வந்து ஏடிஎம் கம் டெபிட் கார்டு அதான் நம்மளால இதுக்கான ஒரு இதை நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அப்ளிகேண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா நம்ம வந்து 2 இது கொடுத்துக்கலாம். நம்மளோட இது தான் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்மளோட டீட்டெயிலை வந்து எழுதலாம். நம்மளோட டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டு உங்களோட நேமை வந்து யார் அக்கௌண்ட்டோ அவங்களோட நேமை வந்து கரெக்டாக எழுதிக்கிங்க. அடுத்து செக் புக் வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து பெரிய அமௌண்ட்டு எடுக்கிறாப்புல இருந்துச்சுன்னா 1 லட்சத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் எடுக்கும்போது நமக்கு செக் புக் கட்டாயம் தேவை. அதனால் செக் புக் வந்து டிக் கொடுத்துருங்க. எஸ்எம்எஸ் அலாட் ஜார்ஜ் அப்ளிகேஷன் இருக்குது பதிலாக இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் இருக்கும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலம் அலர்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் இந்த ஆப்ஷன் வந்து. இதை நீங்கள் வந்து டிக் கொடுத்துக்கலாம். இதை வந்து கட்டாயம் டிக் கொடுத்தாங்கன்னா ஃபோன் நம்பர் ஃபோன் பேங்கிங் இப்போ வந்து எல்லோரும் மொபைல் பேங்கிங் வச்சுப்பாங்க. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. மொபைல் பேங்கிங் வந்து தேவை இருந்தால் வச்சுக்கலாம். எனக்கு வந்து தேவை அதனால் வச்சுருக்கேன். பாஸ்புக் ரெக்யூர்ன்றது பதிலாக அது கட்டாயம் எல்லாத்துக்கும் தேவை. ஏன்னா பாஸ்புக் இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயங்களை நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் கட்டாயம் வந்து இது கொடுத்தாங்கணும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் நமக்கு மந்த்லி வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கட்டாயம் வேணும். அதாவது நிறைய பேர் டேக்ஸ் எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா அவங்க வந்து
கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா மந்த்லி நம்ம வந்து டேக்ஸ் கிட்டும்போது நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் நம்மளோட பண பரிவர்த்தனைகளை நம்ம தெரிந்து கொள்வதற்கான நமக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸு நமக்கு அவங்க கொடுத்துருவாங்க ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் கட்டாயம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் நமக்கு இது வேண்டாம். இதில் வந்து டிரான்சாக்ஷன் ரைட்ஸ் ரெக்யூர்மெண்ட் இருக்கிறதுனால இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம ஏடிஎம் சர்வீஸ் ரெக்யூர்டு. அடுத்து கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா போட்டு இது பண்ணிக்க வேணாம். எதுவுமே நம்ம வந்து ஃபில் பண்ண தேவையில்லை, எல்லாம் ஆஃபீஸ் தான். அடுத்து 7வது பார்த்தோம்னா நாமினி நம்ம வந்து யாராவது கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம இறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம பேங்க்கில் உள்ள எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் யாராச்சும் நாமினி நம்ம வந்து கொடுத்தாகணும். நம்ம வீட்டில் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபாதராக இருக்கலாம். ஆனால் நம்மளோட வீட்டில் உள்ளவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் இது வந்து நாமினி. இப்போ வந்து நம்மளோட நேம் எழுதிக்கணும். இங்கே வந்து யாரோட அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அவங்க நேமை வந்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நேம் எழுதிக்கிட்டு அடுத்து வந்து பேங்க் வந்து எந்த நேமில் இருக்குது அப்படிங்கிற அட்ரஸ் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கா. இங்கே வந்து நம்மளோட ஊர். அடுத்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. நான் கன்ஃபார்மாக நாமினி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நான் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நாமினியோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நாமினியோட நேம் எழுதிங்க. இப்போ டைப் ஆஃப் டெபாசிட்ருக்கு பதிலாக சேவிங் அக்கௌண்ட்டு. சேவிங் அக்கௌண்ட் என்னோடய அக்கௌண்ட்டு சேவிங் அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட் நம்பர் வந்து அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து எழுதிக்கலாம். நான் சாம்பிளுக்கு ஒரு நம்பர் எழுதுறேன். அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுதிங்க. இங்கே வந்து அவங்களோட நேமு, அவங்களோட நேம் எழுதிங்க. மொபைல் நம்பர் அவங்களோட நாமினோட மொபைல் நம்பர் சாம்பிள் எழுதுகிறேன். அவங்களோட நாமின் மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நேம் வந்து அடுத்து அவங்களோட டெபாசிட்டர் ஏஜ், அவங்களோட ஏஜ் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்களோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இல்லை. அவங்களோட சிக்னேச்சர் இங்கே வந்து அப்ளிகன் நம்மளோட சிக்னேச்சர் வந்து இங்கே போடணும். இங்கே வந்து அவங்களோட சிக்னேச்சர் போடுறாப்புல இருக்கும். அடுத்து வந்து அவங்களோட நேமு, அவங்களோட சிக்னேச்சர், அவங்களோட அட்ரஸ், சிக்னேச்சர், விட்னஸ், ஒரு ஐடென்டிஃபை கேட்டிருப்பாங்க. நீங்கள் சிம்பிளாக இதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளேஸ் ஆஃப் டேட்னு இருக்கும். இங்கே வந்து பிளேஸு டேட்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பிளேஸ் நம்ம வந்து எங்கே பேங்க் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த பிளேஸ் எழுதிங்க. அதோட டேட்டு வந்து என்றைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த டேட்டு. இங்கே வந்து நம்மளோட சிக்னேச்சர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கே கீழே ஆஃபீஸ் யூஸ் இருக்குது. இதை நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து லாஸ்ட் பேஜ் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். படித்து பார்த்துட்டு கீழே வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இங்கே பார்த்தா சிக்னேச்சர் மட்டும் போடுறாப்புல இருக்கும். யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அவங்களோட சிக்னேச்சர் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. உங்களோட சிக்னேச்சர் முடிச்சோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்த பேஜ் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது பண்ணிவிட்டு அது லாஸ்ட்டு நாமினோட டீட்டெயில் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். இந்த நாமினி யாரோட நேமில் கொடுத்தோமோ அவங்களோட நேம் எழுதிக்கோங்க. அவங்களோட ஏஜ், அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், நான் சாம்பிளுக்கு எழுதுறேன். அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் தேவையில்லை. இங்கே வந்து டேட்டை வந்து என்னைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற டேட்டை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃபெய்த்தபிளி நம்மளோட சிக்னேச்சர் வந்து போடுறாப்புல இருக்கும். இந்த இடத்துல
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மெத்தடில் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஒன்று சொல்லிட்டேன். சிம்பிளாக நான் வந்து வேகமாக சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் கரெக்டாக எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுக்கு நன்றி. பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ போடணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் போடுறேன். கொஞ்சம் வேகமாக சொல்லியிருப்பேன். கரெக்டாக நான் எல்லாருக்கும் தெரியும். இந்த இது ஃபில் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. சொந்தமாகவே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நன்றி வணக்கம். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.